ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸை வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்க போகிறோம். நம்ம பிரியாணிக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோன்னா, பாஸ்மதி கிடையாது, ஜீரக சம்பாவும் கிடையாது, நார்மல் பிரியாணி பச்சை அரிசி. சரிங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரைஸை எப்படி பார்க்குறது, பார்த்து நம்ம எப்படி வாங்க போகிறோம். சரிங்களா, அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துளசி இருக்குது, 24 கேரட் இருக்குது, ராயல் புல்லட் இருக்குது. சரிங்களா, இந்த 3 பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக துளசி வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். துளசியில் இங்கே பாருங்கள், பிரபு கிருபா ரைஸ் மில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் போட்டிருந்தா நீங்கள் வாங்கிக்கிங்க. இது வந்து பாஸ்மதியும் கிடையாது, ஜீரக சம்பாவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 24 கேரட் இருக்குது. இது வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதனுடைய ரைஸ் மில்லு பேருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதனா உங்களுக்கு போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இதில் வந்து அநேகமாக உங்களுக்கு வந்து தாராளமாக ஏமாற்ற மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதாவது 24 கேரட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் 2 வருஷம் ஓல்டு இது இருக்குது. இப்படி வாங்கிக்கிங்க. ஜிப் டைப் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் கவர்லேயும் தராங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போது 3ஆவதாக ஒரு ஐட்டம் வரும், ராயல் புல்லட்டுன்னு. இதில் தாங்க சிக்கலே உங்களுக்கு இருக்குது. இதுக்காக தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். என்ன காரணம்னா, ராயல் புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்ல ஒரு ரைஸ் தான். இப்பயும் நல்லாவே கொடுக்குறாங்க, அது ஒரிஜினல் கிடைக்க மாட்டுது. என்ன காரணம்னா, ராயல் புல்லட்னு நம்மளுக்கு 1000 வெரைட்டி உள்ளே விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த ராயல் புல்லட்டை நான் யூஸ் பண்ண சொன்னீங்கன்னு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வீட்டில் நம்ம நார்மலாக அந்த புயங்கல் அரிசி செய்யும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிராண்டை தவிர்த்துருங்க. ராயல் புல்லட்டை அநேகமாக நீங்கள் தேடிட்டு அலைய வேணாம். ஒரிஜினல் ஒரு சில இடத்துல கிடைச்சிதுன்னா பார்க்குறதுக்கு மெலிசாக இருக்கணும், அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கணும். அதனால் நீங்கள் இதில் குழப்பம் அடைய வேணாம், இதை விட்டுருங்க. நம்ம வந்து 24 கேரட்டு தாராளமாக உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லையா, துளசி இருக்குதுண்ணா நான் வாங்கிட்டான்னு கேட்டிங்கன்னா 100% வாங்கிக்கிங்க. பிரபு கிருபா ரைஸ் மில்லுன்னு இருக்கும். ஏன்னா இதுலேயும் ஒன்று 2 பேர் கலப்பிட விடுறாங்க. அதனால் இந்த பிரபு கிருபா ரைஸ் மில் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 கேரட்டு கிடைச்சா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் ராயல் புல்லட்டை குறை சொல்லணுன்னு எனக்கு ஆசை இல்லை. ஒரு டைம்லலாம் அதெல்லாம் அருமையான ஒரு ரைஸ் தான். என்னென்னா, ராயல் புல்லட்னு சொல்லி நிறையா பொருள் அதாவது நம்மளுக்கு வந்து கலப்படம் பண்ணதுனால இப்போது ஒரு 40 ரூபா ரைஸை வாங்கி பாலிஷ் பண்ணி மெலிசாக அவங்க கொடுத்து நிறைய பேர் கலப்படம் ராயல் புல்லட்டு அப்படின்னு போட்டு அனுப்புகிறாங்க. அதனால் அதில் நம்மளுக்கு குழப்பமாகுது. அதை நீங்கள் தவிர்த்துட்டு 24 கேரட்டு கிடைச்சா தாராளமாக வாங்கிக்கிங்க. அப்படி இல்லையா, ராயல் புல்லட்டு அப்படின்ற ஒரு பிராண்டு, அது உண்மையான பிராண்டு என்னன்னு பார்த்து நம்ம